அப்ளை பண்ணி 2 நிமிஷத்துலேயே உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா பளபளன்னு மாறணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ்லேயும் நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு மாறிடும். உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரே டைம்லேயே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளாஸியாக மாற்றிடும். சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கிராம்பு தாங்க. இந்த கிராம்பை தான் இன்றைக்கி இந்த பேக்குக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். ரொம்ப ரொம்ப நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து இளமையான தோற்றத்தை வந்து தக்க வைக்கிது. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை வந்து நீக்கி நம்ம ஃபேஸை நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு தான் இந்த கிராம்பு எடுத்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் ஒரு 20-25 கிராம்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல முழுமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். 1-2 கிராம்பெலாம் யூஸ் பண்ண வேண்டாம். 25 கிராம்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த கிராம்பை வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. தைரியமாக நீங்கள் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டும் காட்டியிருக்கேன். என் ஃபேஸ் வந்து 2 மினிட்ஸில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ விடவே மாட்டீங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் இதை உடனே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு இந்த கிராம்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கிராம்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராம்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 25 கிராம்பை எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வந்து இது வந்து அப்படியே நிறம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். ஒரு ஒயிட் கலரில் ஒரு பூஞ்சா பிடிச்சது மாதிரி நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை. அது வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இது கூடவே இன்னொரு சீக்ரெட் பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம், இவ்வளோ கிராம்பு நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்பொழுது ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். டைரெக்டாக நம்ம இதை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட இன்னொரு சீக்ரெட் ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகி வருது, வெடிக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 1-2 கிராம்பாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம நிறைய வந்து ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கவனமாகவே ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம சேர்க்க போகிற சீக்ரெட் பொடி வந்து மஞ்சள் பொடி தாங்க. நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சளையும் கிராம்பையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிராம்பை வந்து மஞ்சள் கூட சேர்க்கும்பொழுது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, இது நல்லா ஃப்ரை ஆகிடுது இல்லையா, செம்ம சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி நல்லா வந்து சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மஞ்சள் பொடி கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு காஃபி பவுடர் கலருக்கு வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பவுலில் எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற போகிறதில்ல. இதை வந்து நம்ம நல்லா பவுடர் ஆக்க போகிறோம். இதை எப்படி நம்ம பவுடர் ஆக்குறது அப்படின்னா, மிக்சியில் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவுடர் ஆகவே ஆகாது. நம்ம வீட்டில் இடிகள் இருந்தால் அதில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அம்மி இருந்துச்சுன்னா கூட நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையுமே இந்த இடிக்கல்லில் போட்டுட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். இப்படி அரைக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மஞ்சள் பொடி, கிராம்பு இது 2 தான் நம்ம இது உள்ளே போட்டு நல்லா அரைக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிங்கன்னா சூப்பராக பவுடர் மாதிரி வந்துடும்.
பாருங்கள் நல்லாவே பவுடர் மாதிரி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற இதை விட இதை வந்து நம்ம சளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படினாலும் திப்பி திப்பியாக நமக்கு இருக்கும். நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்காது. ஆனால் சளிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடச்சிரும். அதனால் இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி கொட்டி நல்லா சளிச்சிக்கோங்க. அதில் நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. நம்ம கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திப்பி இருக்குது. இதை மறுபடியும் கூட நீங்கள் கல்லில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சளிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இன்னொரு பவுல்னு எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நம்ம எவ்வளோ நமக்கு இந்த பொடி தேவையோ அந்தளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹனி தாங்க ஆட் பண்ண போகிறோம். சுத்தமான ஹனியாக இருந்தால் தாராளமாக ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறச்சே நமக்கு வந்து நல்ல ஒரு காஃபி பவுடர் கலரில் இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தரக்கூடிய ஒரு பேக் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை ரொம்ப டேனாகவும் இருக்குது. நான் வந்து ஃபேஸை வந்து ஆல்ரெடி வந்து நார்மலாக வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஆனாலும் அவ்வளோ டல்லாக இருக்குங்க. இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறுது அப்படின்ட்டு. நல்லா பார்க்குறதுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, க்ளாஸியாக இருக்கும். அவ்வளோ அருமையாக ரிசல்ட் தரும். இப்போ நம்ம இந்த பேக்கை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். புருவத்துலலாம் பட்டாலும் ஒன்றும் இல்லை. நல்லா படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாகவே. நம்ம அரைச்சிட்டு நல்லா சளிச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் 1 கோட்டு 2 கோட்டு கூட தாராளமாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். கிராம்பு யூஸ் பண்ணியிருக்கனால ஃபேஸில் ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு நினைக்க வேணாம். டைரெக்டாக நம்ம கிராம்பை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு மாதிரி ஒரு நமைச்சல் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்த இதுவுமே பண்ணாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிராம்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிராம்பு. உங்களை டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுங்க. அப்ளை பண்ணியாச்சு. நல்லா திக்காகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபேஸை. இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸை வந்து ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த ஓரக்கல்ல நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் நல்லா பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம். நீங்கள் நினைக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஃப்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபேஸில் வந்து மஞ்சள் நிறம் பிடிக்குமோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக பிடிக்காது. உங்களுக்கு பார்க்குறச்சே அப்படி தெரியுது, ஆனால் கலர்லாம் பிடிக்காது.
அதனால் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸை நான் க்ளீன் பண்ண போகிறேன். காட்டன் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா மாறி இருக்கு பாருங்கள். அப்புறம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி விட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக இருக்குது. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்க கலருக்கும் இங்கே இருக்க என்னோடய ஃபேஸோட கலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதேமாதிரி கை பாருங்கள், என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு பேக்கு தான் இது. இதை எப்போ வேணாலும் நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 15 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. இதில் நம்ம மஞ்சள் பொடி, காஃபி பவுடர், கிராம்பு வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.